வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க, என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெளிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார், இன்னைக்கு என்ன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி. பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது. என்னன்னாக்கா, அவர் பிறக்கும்போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா? ஒருவேளை அவருக்கு வேறு எதனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு உனக்கு எல்லாமே வெற்றி தாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள். தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ, ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ. ஸோ அந்த 2 பேரும் உள்ள இவ்வளோ பெரிய கண்டென்ட் சொல்ல ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களா? இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது. ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்ட் எழுதும்போதே டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன்னா, நான் எழுதும்போதே அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்ன சார் வித்தியாசமாக இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, அப்போ சொன்னார், சமீபத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது, உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தில், இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர், ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவராக வரேன். அதில் சொல்லலாமா என்னன்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம். படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க இல்லையா, ஆமாப்பா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு. அது என்னன்னாக்கா, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது, காரு போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது, ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா? இல்லை இல்லை. அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. இயக்குனரும் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, நல்லதுக்காக பாடுபட்டுட்டு இருக்கீங்க. சார் கை தட்டிட்டார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீலர் திரைப்பட பூஜை. நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்றைக்கி வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கணும். இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார். ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பில் அந்த லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலை இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு காமெடியாக காதல் அப்படின்னு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதையாக இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குனர், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து கால்ஸ் கொடுத்துட்டு வராரு. வெற்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி சாருநிஷா ரொம்ப திரையுள்ள
ஜெயிச்சு பெரிய கதாநாயகங்கிற ஒரு வெறி, ஆர்வம் சொல்றது ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரையில் ஜெயிச்சானுங்கிற அந்த ஒரு இந்த லட்சியத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படம் அமையும். அப்புறம் அதில் கேமராமேன், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே திறமைசாலிகள். கேமராமேன் வந்து ஏற்கனவே கொட்டன் படத்தில் ஏற்கனவே நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமைசாலி. தீப்பந்த வெளிச்சத்துலேயே படப்பு ஒரு ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பாழ்ந்ததுக்கப்புறம் யதார்த்த லைட்டு லைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டு 7/8லேயே ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தை பேர் என்ன சுருக்கமாக தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. தர்மங்கிறது எல்லா விஷயத்துலையுமே அது இருக்கும். நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல ஆராயிறதில்ல. குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம், வியாபாரம்னா அது ஒரு தர்மம், பக்தின்னா அது அதில் ஒரு தர்மம், ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தர்மம் ஒன்று இருக்குது. இப்போ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயத்துலையும் ஒரு தர்மம் இருக்குது. அது மாதிரி மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில். அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும். தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா ஏன்னா அது உயிர் பிரச்சனை இருக்குது. அது வந்து தர்மம் இல்லைன்னா தர்மம் இல்லாமல் வெறும் வியாபார நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னா அது ஒரு கொலைக்கு சம்மந்தம். ஏன்னா இப்போது மருத்துவம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு. அது கொள்ளடிக்கு வியாபாரம்னாலும் பரவாயில்ல. இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக இன்றைக்கி மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரமாகி போச்சு. 2 விஷயந்தான் இன்றைக்கி சராசரி மக்கள், ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க, இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க. 2ல் இது போக சேமிக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு, அதிகமாகலாம் வரல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம். ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு. எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோனில் எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போது அதுவும் பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு, 15 செகண்டு. அந்த 15 செகண்ட் உனக்கு டைம் தரேன், அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, நான் பார்க்குறேன். இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்டு தான் டைம் தருவேன், ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லைனா தள்ளி விட்ருவோம். அப்படிலாம் வந்துடும் காலம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு, சினிமா துறைங்கிறது வேறு. இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒன்றா கலக்க, அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது. படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும். எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து வெற்றி காணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும்.